சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன வேணும் ராகுலுக்கு? நான் அம்மா வேணுங்க. உங்கள் பேர்? வசந்தி. என்ன படிச்சிருக்கீங்க? +2 வரைக்கும் படிச்சுக்கிறேன் மேடம். அப்படிங்களா? எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 3 பசங்க. சத்தமாக பேசணும். எனக்கு 3 பசங்க மேடம். பெரிய பையன் வந்து PhD ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருக்கான். சரி. சின்ன பொண்ணு வந்து MSW டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸு மும்பையில் பண்ணுறான் மேடம் லாஸ்ட் இயர். சரி. இவன் வந்து என்னுடைய 3வது பையன் ராகுல். இவன் வந்து +2 வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ICF ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறான் மேடம். சரி. என்னாச்சுமா? அவன் வந்து 29th வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்கு மேடம் அவன் ஸ்கூலில். சரி. அந்த 29th ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி அவன் ஆக்சுவலாக போகவே கிடையாது. போகாமல் இவன் வந்து அதுக்காக போகாமல் நடுவில் 2-3 நாள் லீவ் வந்துருச்சு இல்லைங்களா. அப்புறம் 3rd ஸ்கூலுக்கு போயிருக்கான் மண்டே அன்னைக்கு போகும்போது அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து அவனை ஏதோ வார்த்தை சொல்லி கிண்டல் பண்ணதா, மாடுன்னு ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணதா சொல்லி வெளியே நில்லுடான்னு சொல்லியிருக்காரு மேடம். அவன் வெளியே நின்றுருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சதும் இல்லாமல் அன்னைக்கு சாயந்தரம் இந்த கிளாஸ் டீச்சர் பாலகிருஷ்ணன் சாரும் இமானுவேல் சாரும் வந்து இமானுவேல் யார்? பாலகிருஷ்ணன் யார்? பாலகிருஷ்ணன் வந்து கிளாஸ் டீச்சர் மேடம். இவர் இமானுவேல் வந்து ஹெட் மாஸ்டர். 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்யூஸ்டை ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு மூலையில் அவனை நிற்க வச்சு 2 பேரும் பெரம்பால் அப்படி அடிச்சிருக்காங்க. அது காலால் எட்டி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவன் தலையை போட்டு சவுத்தில் மோதி இருக்கிறாங்க. அப்போ கூட இவன் கத்திக்கிட்டான், சார் நான் ஒன்றுமே பண்ணலையே சார், ஏன் சார் என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். அவன் ஆக்சுவலாக இஸ் அ பேஷண்ட், இஸ் நாட் அ நார்மல் பர்சன். அவங்க கேட்டுக்கிறதுக்கு டே நீ அப்படி தான்டா அடிப்போம், புறம்போக்கு நாயே, பீத்தின்ற நாயே, பறநாயே அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு பேசியிருக்கிறாங்க. அப்படி அது என்ன வார்த்தை பொறுக்கி பீத்தின்னு அதை திருப்பி நாயேன்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்காங்க. இவன் அதையும் பொறுத்துக்கு நான் பண்ணவே இல்லை சார்னா கூட அவனை பேசவே விடக்கானுங்க. வாயிலேயே எகிரி அடிச்சிருக்கிறாங்க. சரி நீ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அப்போ தான் ஸ்கூல் விடுற நேரம் வேறு. ஸ்கூல் விடுற நேரம் பசங்க கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாம் போகிற வர எல்லாம் பார்த்துருக்காங்க நின்று. என்னவோ ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி வேணும் இது மாதிரி எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. அது வரை இவனுக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிட்டுது. ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே பேகை தூக்கி போட்டு அழ ஆரம்பித்தான் பாருங்க. நான் இனிமேல் வாழவே மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன், செத்து என்னடா இவன் திடீர்னு இப்படி பண்ணுறானே, என்னடா ஆச்சு நானும் அவங்க அப்பாவும் கேட்டால் சொல்லவே இல்லைங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுப்பா என்னப்பா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அப்புறமா கை காலெல்லாம் பார்த்தா கெண்டு கண்டா அப்படியே அவன் வெள்ளத்தோலுக்கு அதுக்கும் நல்ல தடியாக வீங்கிருக்கு மேடம். ரத்தம் கட்டிட்டு இருக்கு. இது ரத்தம் இந்த மணிக்கட்டு அங்கே தலையில் எல்லா இடத்துலையும் அவ்வளோ பெரிய கண்டு ஆகிட்டு வீக்கும். அப்படி அடிச்சிருக்காங்க. அப்புறமா அடிச்சிட்டாங்க மம்மின்னு அவனுக்கு பேசவே வரல. என்னத்துக்கு அடிச்சாங்கன்னு சொன்னால் இல்லை மம்மி அன்னைக்கு நான் போவே இல்லை மம்மி ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு நான் போனதா சொல்லி நான் அவரை மாடுன்னு சொல்லி கூப்பிட்டேன், நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லி நான் என்னை அடிச்சிட்டாங்க மம்மி, நான் இல்லைன்னு சொன்னால் கூட அவங்க அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அழுறான் மேடம். நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 3 நாள் நாங்கள் பட்ட அவசியத்தை அழுவே இல்லை. இவன் எதனா செஞ்சு போனோம், இவன் எதனா செத்து போயிடுவானோ, என்ன பண்ணி போனோன்னு சொல்லிட்டு ஒரே எங்களுக்குள்ள பயம் எடுத்துக்கிச்சுங்க எனக்கும் அவருக்கும். 3 நாள் நைட் தூங்கவே இல்லை மேடம். டே நைட் என்ன தான் பாதுகாத்து உட்காந்து தூங்கவே இல்லை. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இத்தனையும் இருக்குது. அப்படியே மயக்கம் வந்து நான் எங்கே பேஷண்ட்டாக போய்ட்டு நான் எங்கே போட்டுன்னு சொல்கிற நிலைமையில கூட எனக்கு ஆகிடுச்சுங்க. அந்த அளவுக்கு மன உளைச்சல், அந்த அளவுக்கு மென்டலாகவும் டார்ச்சர் ஆகிட்டேன். எனக்கு ஃபிசிக்கலாகவும் நான் ரொம்ப டார்ச்சர்